எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் சொல்றேன் இருக்காரு. நான் கலையரசி மேம் கேட்டா தெரியல. நீ தான் ஃபோன் பண்ணி கேட்கணும். சரி. அனைவருக்கும் வணக்கம். இப்ப இன்னைக்கு நம்ம வகுப்பு என்ன வகுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பாரம்பரிய வகுப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு அஷ்டமங்கல பிரசன்னம் வகுப்பு 10ஆம் தேதி ஆரம்பிக்க போறோம். அந்த வகுப்பு எப்படி இருக்கும், அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரைட்டுங்களா? அஷ்டமங்கல பிரசன்னம் பார்க்கறது எப்படின்னு சொல்லி தரப்போம். ஓகேவா? இப்ப என்ன பண்றோம்? சரிங்க ஐயா. யார் சொன்னது? வினோத் பிரியன். வினோத் பிரியன். 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லு. 9. 9. இப்ப ராசி கிட்ட ஒண்ணு போடுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வாங்க வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ராசி கட்ட போடுங்க எல்லாரும். லக்னம் தனுசு லக்னம். லக்னம் தனுசு லக்னம். லக்னத்துல சந்திரன். லக்னத்துல சந்திரன். 3ஆம் இடத்துல ராகு. 3ஆம் இடத்துல ராகு. 4ல சனி மாந்தி. 4ஆம் இடத்தில் சனியும் மாந்தியம். எட்டுல குரு. ஹலோ சொல்லுங்க. நான் கொஞ்சம் ஒரு அர்ஜென்ட் வேலையில் இருக்கேன், திருப்பி உங்கள்கிட்ட பேசுறேன். சனி மாந்தி 4ல. 8ல குரு. 9ல கேது. 11ல புதன் சுக்கிரன். 12ல சூரியன் செவ்வாய். 12ல சூரியனும் செவ்வாயும். இப்ப லக்னத்தை யார் யார் பார்க்கிறா? சனி பார்க்கறாங்க. சனி பார்க்கறதா ஐயா? ராகு பார்க்கறாரு. 12ல சூரியனும் செவ்வாயும். சனி பாக்குறாரு. அப்புறம் யார் பாக்குறா? ராகு பார்க்கறாரு. ராகு பாக்குறாரு. அடுத்தது யாருக்கு லக்னத்துல இருக்கிறது? சந்திரன். சந்திரன் இருக்காரு. சந்திரன் லக்னத்துல இருந்தா அவர் எத்தனாம் இடத்து அதிபதி? 8 குடையவர். 8 குடையவர் இல்லையா?
8 லக்னம் இருந்தா இப்ப அவரோட திங்கிங் என்ன இருக்கும்? ஏதாவது ஒரு நோயை பத்தி மருத்துவமான விஷயத்தை பத்தி ஏதோ ஒரு தடைகளை பத்தியோ தாய் சம்பந்தமான விஷயத்தை பத்தியோ அவர் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஐயா ஐயா 100 இப்போதைக்கு நான் யோசிக்கிறது அப்படியே எடுத்து வச்சுட்டீங்க. என்னன்னா நான் வந்து ஒருத்தவங்களுக்கு குழந்தைல அவங்க ஜாதகம் பார்த்து அதை பத்தி தாங்க யோசிக்கிறேன் முழுமையா. அதேதான் மனசுல ஓடிட்டு அந்த ஜாதகத்தை இந்தாண்ட வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். தசம வர்க்க கணிதத்துல போயிட்டு அதை செக் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே எடுத்து அப்படியே வெளில வச்சுட்டீங்க அதை. ஆமா, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆமா. அடுத்தது 2ஆம் இடத்து அதிபதியும் 3ஆம் இடத்து அதிபதியும் பார்வை இருக்கா? சனி 2ஆம் இடத்து அதிபதி, 3ஆம் இடத்து அதிபதி. பிரீத்தி வந்திருக்கியா? ரெக்கார்டிங் போட்டுறியா? சரி, ஏன்னா இதுல ரெக்கார்டிங் கரெக்டா வரல. அப்ப 2ஆம் இடம் எது? 2ஆம் இடம்னா எதை சொல்லலாம்? குடும்பம், வாக்கு. வாக்கு, குடும்பம், வாக்கு. இது வந்து நல்லா இல்ல. குடும்ப சூழ்நிலையில வாக்கும், அதாவது கொடுத்த வாக்க திருப்பி செயல்படுத்த முடியாது. பணம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனை எல்லாமே போயிட்டு இருக்குது இல்லையா? அடுத்தது 3ஆம் இடத்து அதிபதி பாக்குறாரா? பயணங்கள்ல தடை ஏற்பட்டிருக்கு. பயண தடை அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? பயணத்துல தடை ஏற்பட்டிருக்கு. இன்னொன்னு பாருங்க, இப்ப முக்கியமான விஷயம், இவங்க குலதெய்வ கோயில் பங்காளி சண்டையால் பூட்டப்பட்டு கிடக்கு. குலதெய்வ கோயிலு தெரியாம இருக்கும், அல்லது சண்டையில கோயில் பூட்டப்பட்டு கிடக்கும். இல்லைங்க, அது கும்பாஷம் 2 வருஷம் தான் கும்பாஷம் நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்குது. அதுதான் உன் குலதெய்வம் தெரியுமா? தெரியுங்க. இடும்பன் தான் சொல்லி. அதுதான். ஆனா இப்ப நீங்க சொல்றது ஒரு விஷயம் வேணா, நீ சொல்றது உன் குலதெய்வ கோயில் அல்ல. உன் கோயிலு அதான். நாங்க 2 குலதெய்வம் தான். ஆமா, 2 இது எங்க ஆயாவோட வழியும் நாங்க ஆனா கும்பிட்டு இருக்கோம். காது குத்துறது எல்லாம் எங்க ஆயா வழி கோயில்ல தான் போய் பண்ணிட்டு இருக்கோம். பாட்டி வழி. நீ இப்ப போயிட்டு இருக்கிறது உன் குலதெய்வ கோயில் அல்ல. சொல்லுங்க. குலதெய்வம் வந்து பெண் தெய்வம். புரியுதா இல்லையா? நீ கும்பிடுறது குலதெய்வம் இல்ல, காவல் தெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டு இருக்க. ஆமா, இடும்பன், அத முருகனுக்கு கீழே இருப்பார் இல்லைங்களா, இடும்பன். அவங்க அதுதான் நாங்க எல்லாரும் எங்க பங்காளி. உன்னோட குலதெய்வம் அது அல்ல. உன் குலதெய்வம் பூட்டி கிடக்கு, காணாமல் இருக்கு. 8ஆம் இடம் 4 குடையவன் 8க்கு போயிட்டாரா? 4ஆம் இடத்து எங்க போயிட்டாரு? 8ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. 8ஆம் இடம்னா மறைந்து விட்டது. 4ஆம் இடத்துல யார் இருக்கா? சனி, மாந்தி. சனியும் மாந்தியும். கோயில் அதுக்கு பேர் ஊமை ராசிகள் பேரு. ஊமை ராசியில போய் கிரகங்கள் இருந்தா அந்த கோயில் பூட்டப்பட்டு கிடக்கும். பங்காளி சண்டையால் பூட்டப்பட்டது. அதுக்கு பின்னாடி கோயிலே தெரியாமல் போய்விட்டது. ஒண்ணுமே இத பத்தி எனக்கு உண்மையில தெரியலங்க ஐயா. ஆனா நான் பிறந்ததுல இருந்தும் வேணும் தெரிஞ்சது எல்லாமே எங்க அப்பா அந்த காலத்துல இருந்து. தம்பி, அதுதான் பிரசன்னம். ஆமா ஆமா, அதான் எனக்கு தான் தெரியலன்னு சொல்றேன். பிரசன்னத்துல சொல்றேன் எனக்கு. இப்ப உங்களுடைய அம்மா வர்க்கம் இருக்காங்க இல்லையா? சின்னம்மா அப்படி இருக்கணும். பெரியம்மா, சின்னம்மா, சித்தி. இப்ப உங்க அப்பாவோட பிறந்தவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிருப்பாங்க இல்லையா? இதுல தாய், அதாவது தாயின்னு சொல்ற மாதிரி உங்க ஃபேமிலியோட ஆட்கள்ல யாருக்குமே நல்லா இருக்காது. எல்லாம் ஒரு சூழல். உண்மை இது. இப்ப அப்பாவோட தம்பியோட வைஃப் எல்லாமே ஒரு சூழல் சரியில்லாம தான் இருக்காங்க. ஏன்னா இதை நீ கரெக்டா கண்டுபிடிக்கணும். புரியுதா? இன்னைக்கு உனக்கு அதிர்ஷ்ட நாள். சந்தோஷம் ஐயா. நன்றி, மிக்க நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சி. இந்த நாள்ல உனக்கு குலதெய்வத்தை எடுத்திருக்கிறோம். அதை நீ தேடி கண்டுபிடிக்கணும்.
உன்னோட குலதெய்வம் வந்து வடக்கு திசையில இருக்கு. ரைட்டா? வடக்கு திசையில இருக்கும். அந்த திசையை நோக்கி நீ பயணம் பண்ணு. 15 கிலோமீட்டர்ல இருந்து 45 கிலோமீட்டருக்குள்ள இருக்கும். சரிங்கய்யா. ரைட்டா? நீ இப்ப குடியிருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு குளம் இருக்கு. ஆமா, வீட்ல இருந்து சும்மா அப்படியே கொஞ்சம் தொலைவுல குளம் இருக்கு. 2 சைடும் இருக்குங்க. அடுத்தது நீ வீட்டுல இருந்து மெயின் ரோடு போற இல்லையா? ஆமாங்க. அந்த மெயின் ரோடு இப்ப போட்டிருக்காங்களா? போடுறதுக்காக வேலை நடந்துகிட்டு இருக்கா? இல்ல, இது ஒரு 4 வருஷம் முன்னாடி போட்டதுதான். ஏன்னா இப்ப எனக்கு தெரியல, வெளில இருக்கு இல்லைங்களா நானு. அத பத்தி வெளியில தெரியல. இருக்கியா நீ? இப்ப உங்க ஊர்ல ரோடு ஆமா போடுவாங்க. ஆமாங்க. அதான் நீங்க ஊரை பத்தி சொல்லிட்டு நான் ஊரு தான், குளம் எல்லாம் ஊர்ல வீட்டுக்கு பக்கத்துல அதெல்லாம் கரெக்டா தாங்க. அதே மாதிரி இப்ப குடும்பத்துல யாருக்கு குழந்தை பிறந்துச்சு உங்க பங்காளி குடும்பத்துல? பங்காளி குடும்பத்துல குழந்தைன்னு இப்ப யாருக்கும் ஒன்னும் குழந்தை இல்லாம யாரு இருக்கா? மாசமாய் ஒருவேளை ஒருவேளை இப்ப இப்ப தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், அது கூட 1 வருஷம் மேல ஆயிடுச்சு, 1.5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை இல்லாம தான் இருக்காங்க அவங்க. இல்ல, இப்ப ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ஐயா. இப்ப ஒரு இந்த மாசத்துல மேபி டெலிவரியா இருக்கும் தம்பி பங்காளி வீட்டுல. அந்த குழந்தை பிறப்பு கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஓ, அப்படிங்களா? ரைட்டா? அடுத்து உங்க வீடு இருக்கு இல்லையா? உங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்கு, தெரியுமா? முத பின்னாடி வீடுதான் இருக்கு. நம்ம அது அரசலானது கிணறுல, ஆனா கிராமங்கிறதுனால பின்பக்கமா அப்படியே போனா வயல்ல அந்த சைடுல கிணறு இருக்கு. இவ்வளவு தூரம்லாம் போக வேண்டியது, சும்மா நடக்கிற தூரம் தான். நான் சொல்றதும் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ். அந்த கிணத்துக்கு பக்கத்திலேயே 2 காவல் தெய்வம் இருக்கு. அந்த மாதிரி ஒண்ணும் அங்க கிணத்துக்கு பக்கத்துலன்னா, கிணத்துக்கு ஆப்போசிட்ல வந்து எங்க ஒரு ஒரு ஆமா, அது எங்க வீட்டுக்கு நேரா கிணறு, அதுக்கு இந்தாண்ட ஒரு சாமி, காத்தவராயன் சாமி கோயில் ஒண்ணு இருக்கு. ரைட்டா? அப்ப காத்தாராயம் இருந்தா அங்க காமாட்சி அம்மன் இருக்கு. அது அவங்க அது ஒரு பங்காளி யாரோட குலதெய்வங்க. அவங்க வீட்டுக்கு பின்னாடி அப்படியே வச்சு மெயின்டைன் பண்றாங்க. ரைட்டா? இப்ப நீ இருக்கிற சூழ்நிலையில இடம் மாறலாமா, வேலையை விட்டு மாத்திக்கலாமா அப்படின்ற எண்ணத்துல இருக்க? அதுதாங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க இருந்துகிட்டு இப்ப வேற இடம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நிறைய சிந்தனை அதுதான் சிந்திக்கிறது. ரைட்டா? இடம் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. வேலையை விட்டு இடத்த மாத்திடுங்க. அடுத்து திருமணம் ஆயிடுச்சா? திருமணம் ஆயிடுச்சுங்க. திருமணம் ஆனது நல்லா இருக்கு. அது ஒண்ணும் குறையில, கடவுள் புண்ணியத்துல நல்லா திருமண வாழ்க்கையில நல்லா இருக்குது. அந்த உன்னோட மனைவி வந்து 2வது பொண்ணும்? இல்ல, என் மனைவி தான் உங்களுக்கு தெரியும், இங்கதானே இருக்காங்க. ஒரே பொண்ணு தானே, சீதாலட்சுமி. இன்னைக்கு கிளாஸ் சீதாலட்சுமி. அப்படியா? குழந்தைங்களுக்கு லீவுன்றதுனால. அந்த பொண்ணு பார்க்கும் போது முதல் பொண்ணு, ஆனா அது பொண்ணு 2வது பிறப்பு. இல்ல, அது ஒரு பொண்ணுதான். அதோட அவங்க அப்பாவும் தவறிட்டாங்க ஒரு 40 நாள்ல. குழந்தை ஒரே பொண்ணுதான். ஒரே பொண்ணுதான். சரி, உங்களுக்கு தெரிஞ்சதா என்ன? இல்ல, ஒருவேளை அது கூட அவங்க அம்மா தான் சொல்லணும், சொன்ன மாதிரி. ஆமா, திருமண வாழ்க்கை ஒன்றும் தொந்தரவு இல்ல. ரைட்டா? 2.5 வருஷம் கழிச்சு வீடு கட்டுவேன். இப்போ உங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு. சந்தோஷங்க, ரொம்ப அத வந்து சரி பண்ணு. அம்மா கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமலே தான் இருக்கு. ஆனா அது சரியாயிரும், பாதிப்புல இல்ல. ஃபுட் பாய்சன் மாதிரி இருக்குது அம்மாவுக்கு. ஏன்னா அது வந்து ஃபுட் பாய்சன் ஆயிருக்குது. அதுக்கு காரணம் ஒரு இறந்தவங்க வீட்டுல போய் அவங்க சாப்பிட்டதுனால அவங்களுக்கு சேரல. அதுல இருந்து உடம்புக்கு தொந்தரவுல இருக்கு. சரியா? இப்ப ஒருத்தவங்க இடையில இப்ப ரீசன் நமக்கு ரொம்ப வேணும். அது நம்ம தான் எல்லாம் செய்யற மாதிரி இருக்காங்க, சாப்பிட்டுருப்பாங்க. கரெக்ட். அதனாலதான் உடம்பு சரியில்லாம இருக்கு. அதுக்கு கோயிலுக்கு போக சொல்லு. பெருமாள் கோயிலுக்கு போனாக்கா அது உடம்பு சரியாகும். சரிங்க, சொல்றேங்க கண்டிப்பா. ஆமா. அடுத்ததாக உனக்கு ஒரு ஆம்பளை பையன் இருக்கும், ஆண் வாரிசு உண்டு. குழந்தை ஏதாவது கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? பாப்பா 1 பையன் 1. பையன் இருக்காங்க. பாப்பா 1 பையன் 1 அதெல்லாம் இருக்காங்க, 2 பேர்.
ஆண் வாரிசு இருக்கிற ஜாதகம். அடுத்ததாக இந்த மூச்சு விடுற மாதிரி கொஞ்சம் சிரமத்துல தொந்தரவு இருக்கு. மூச்சு பிரச்சனை, நுரையீரலும் மூச்சு heart விடுறதுல கொஞ்சம் அந்த ம், மூச்சு விடுறதுல இது இந்த நெஞ்சு எரிச்சல் அதுதான் அந்த செரிமான கோளாறு அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அது அப்படியே ஆமா. இருந்துகிட்டே இருக்குங்க. அத டாக்டரை போய் பாரு. ஏன்னா அப்புறம் சரிங்க. பாதத்துல பாத வெடிப்பு, பாத எரிச்சல் அந்த மாதிரி இல்ல பாத இருக்கான்னு பாரு. எரிச்சல் அது ஆ? அப்பப்ப வரும் போகும், பாத வலியும் பாத எரிச்சலும் வரும். ஆனா வெடிப்பு பெருசா இருந்தது இல்ல. ஆமா. அப்புறம் வலி யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியம் எனக்கு தெரியும். ஏன்னா நீ பார்க்க முடியாத இடத்துல வச்சுக்கங்க ஒரு பெரிய பத்திரமா மச்சம் ஒண்ணு இருக்குது. பார்க்க முடியாத இடத்துல இல்ல, பாக்குற இடத்துல இருக்குங்க ஐயா ஒரு பெரிய மச்சம், மீன் மச்சம்னு சொல்லுவாங்களா அது மாதிரி. மீன் மச்சம் பாக்குற மாதிரியே இருக்கா? நீ திரும்பி பார்த்துட்டியா? ஏன்னா இடுப்புலையில இருக்கணும் அது. அவன் இல்ல திரும்பி இடுப்புல ரைட் சைடுல வயிற்றுல அப்படியே அந்த சைடுல அப்படியே கொஞ்சம் ஒதுங்கின மாதிரி அது இடுப்பு. கரெக்ட். ஆமா ரைட் சைடுல வயிற்றுல இருக்குங்க ஐயா. வயிற்றுல இருக்கு, இடுப்பு பாக்குற மாதிரி பக்கத்துல இருக்குது. பின்பக்கம் போல முன்பக்கம். ஓகே, முன்பக்கம் வந்துருச்சு. ஆமா ஆமா. இது பார்த்ததே பிரசன்னம். என்ன சார் எப்படி இருக்குது சந்தோஷம் ஐயா, பிரசன்னம் ரொம்ப பார்த்தது? ஐயா சொல்லுங்க. ஐயா எனக்கு ஒரே ஒரு புதுசா ஒரு மச்சம் ஒண்ணு வந்து வந்து வளர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க ஐயா. அது எப்படிங்க ஐயா? இப்ப கையில அது கையில. ஆமா. எந்த விரல்ல வருது? உள்ளங்கை விரல் இல்லைங்க, இங்க உள்ளங்கை. அடியில இருந்து கிளம்பி அப்படியே இந்த உள்ளங்கைக்கு வந்துகிட்டு இருக்குங்க. இருக்கு. கையில ஒரு மச்சம் வரும். ஆமா வலது கையில ஆமாங்க. அது இதுக்கு முன்னாடி கிடையாது, கீழே இருந்தது, பார்த்தப்ப டக்குன்னு இங்க வந்துருச்சுங்க. இப்ப நீ தனியா தானே இருக்க? ஆமாங்க ஐயா, தனியாவே தான் இருக்குங்க. அந்த சுக்கிரமேட்ல மச்சம் வந்துச்சுன்னா மனைவி விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. ஆமா அவங்க அங்க இருக்காங்க, நம்ம இங்கதான் இருக்கோம். இப்போ 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா. ஓகே. என்ன சார் பிரச்சனை எப்படி இருந்துச்சுங்க சார்? ரொம்ப நன்றிங்கய்யா, மகிழ்ச்சி. அருமைங்கய்யா, அருமை. ரொம்ப நன்றிங்கய்யா. ராசி கட்டத்தை உங்களுக்கு கொடுத்தாச்சே, நீங்களே அதை கால்குலேட் பண்ணீங்கன்னா எல்லாமே அட்டவணைக்கு புரியுமே. எந்த இடத்துல யாருக்கு புரியல அந்த பர்டிகுலரை கேளுங்க, சொல்றேன். அந்த ராசி கட்ட நம்பருக்கு சொல்ல முடியுமா சார்? ஒரு 9ஆம் நம்பர்னு சொன்னாருங்க ஐயா. என்னங்க? அவர் 9ஆம் நம்பர்னு சொன்னாரு, அதை வச்சு சொல்றீங்களா? 9ஆம் நம்பர்னா தனுசு லக்னம். சரிங்களா? சரிங்க ஐயா, சரிங்க. இப்ப நான் சோழி வச்சிருக்கிறேன், சோழி இருக்கு. சோழி போடுறதுக்கு முன்னாடி நீங்க இப்படியும் கேட்டுட்டு பலன் சொல்லலாம். இதுக்கு பேரு சோழி பிரசன்னம்னு பேரு, சோழிகளை எடுத்து சொல்றது. சரிங்க ஐயா, சரி. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, சரி. அப்ப நம்ம நான் முத யோசிச்சத நான் யோசிச்சு மனசுல யோசிச்சுட்டு இருந்தது அப்படியே சொன்னீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. இப்ப நான் அந்த விஷயத்துக்கு சில தீர்வுகள் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அது சரி வருமா அப்படிங்கறது மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. பேசுவோம். யாராருக்கு நம்ம சொன்னதுல கேள்வி இருக்கு? ராசி கட்டத்தை இன்னொரு முறை சொல்லணுமா எல்லாத்துக்குமே? தனுசு லக்னம். ஓகே சார். லக்னத்துல சந்திரன், 3ஆம் இடத்துல ராகு. 3ஆம் இடம் கை, அதனாலதான் ராகு இருந்தா அதுல கருப்பு மச்சம் இருக்கும், கையில கருப்பு மச்சம் இருக்கு. 4ஆம் இடத்துல சனி மாந்தியம். ஓகே சார். 8ல குரு. ஓகே. 9ல கேது. 11ல புதன் சுக்கிரன். ஓகே. 12ல சூரியன் செவ்வாய். அவ்வளவுதான். சார் ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க சார். சார் குடும்பம் வருமானம் கொஞ்சம் தடையா இருக்கும், பிரச்சனையா இருக்கும்னு சொன்னீங்க இல்லைங்க சார்? ஆமாங்க. அதாவது இப்ப லக்கணத்தை யாரெல்லாம் பாக்குறாங்கன்னு பாருங்க. லக்கணத்துல யார் இருக்கா, லக்கணத்தை யார் பாக்குறா?
லக்னத்துல வந்து 8 குடையவன் சந்திரன் இருக்காங்க. 2, 3ஆம் அதிபதி சனி 4ல இருந்து 10ஆம் பார்வையா லக்னத்தை பாக்குறாங்க. இப்ப லக்னத்துல யார் இருக்கா? சந்திரன் சார். சந்திரன் இருக்காரு. அப்ப சந்திரனை என்ன எதை சொல்லணும்? சந்திரனுடைய காரகம் என்ன? அம்மா, தாய், வீடு, வண்டி, வாகனம். வாகனம். சந்திரன் மனசு. லக்னம் வந்து உடம்பு. லக்னம் உடம்பு, சந்திரன் மனசு. அப்ப மனசு குழப்பத்துல இருக்காரு. அட்டமாதிபதி இல்ல, 8 குடைய லக்னத்துல இருந்தானா ஏதோ ஒரு தடையில இருக்காரு அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டே குழப்பத்துல இருக்காரு. வருமானம் இப்ப 4 சனி உட்கார்ந்து குரு பார்வையில தாங்க சார் இருக்காரு. சோ அதனால வருமானம் அதெல்லாம் இருந்து ஒரு கிரகம் பார்த்து என்ன பண்றது? லக்னாதிபதி எங்க போயிட்டாரு? 8க்கு போயிட்டாரு. 8க்கு போய் என்ன ஆயிட்டாரு? வக்ரம் அடைஞ்சிட்டாரு. வக்ரம் அடைஞ்சு உச்சம் அடைஞ்சா என்ன ஆகணும்? நீச்ச பலன் சொல்லணும். ஜாதகன்ற ஒண்ணுமே இல்லை. பணம் காசு எதுவும் இல்லை. வீடு வண்டி வாங்கினா எதுவும் இல்லை. 4ஆம் இடத்துல யார் உட்கார்ந்து இருக்கிறா? சனி உட்கார்ந்திருக்காங்க. சனி மாந்தி. குலதெய்வம் பிரசன்னத்துல. அப்ப என்னாச்சு? 4 குடையன் 8க்கு போயிட்டாரு. 4ஆம் இடத்துல தனுசு லக்னத்துக்கு மாரகாதிபதி 4ல உட்காந்துட்டாரு. ரைட்டுங்களா? அதனால குலதெய்வ கோயிலே இல்ல. 8ஆம் இடம் 4 குடையன் 8க்கு போயிட்டா. 8ஆம் இடம் மறைவு. 4ஆம் இடம் குலதெய்வம். குலதெய்வம் மறைஞ்சு போயிடுச்சு. அழகா வருதா? ஓகேங்க சார். அம்மாவுக்கு ஃபுட் பாய்சன் இறந்தவர் வீட்டுக்கு போய் சாப்பிட்டதால் வந்த 4ஆம் இடம் யாருங்க? 4ஆம் இடம் வந்து குரு 8க்கு போயிட்டு அது 4ஆம் இடம் யார் இருக்கா? இறந்தவர் வீடு மாந்தி இருக்கிறதுனால அந்த இது மாந்தி ஒரு இறப்பு. மாந்தி வந்து பிரேதம். ஆமாங்க. வீட்டுக்கு போயிருக்காங்க. அதனால ஃபுட் பாய்சன். சார் அவங்க அம்மா பெருமாள் கோவிலுக்கு போனா இதுக்கு சரியாகும் சொன்னீங்களா? 4 குடை 8ல போயிட்டாரு. 8ல இருந்து 4ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. குரு வந்து பெருமாள் கோயிலுக்கு போனா சரியாகும். 4ஆம் இடத்துக்கு அது 5ஆம் இடம் இல்ல. ஆமா இல்ல புரியுதுன்னு சொல்லணும். இல்லாட்டி கேள்வி 4க்கு 5 குரு. 4க்கு அது 5ஆம் இடம். 4ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம். ஆனா அவர் பார்வை இருக்கு. அதனால கோயிலுக்கு போனாதான் அந்த உடல் ரீதியான தொந்தரவு சரியாகும். பெரும்பாலும் புதனை தானே பெருமாள் சொல்லுவோம். நீங்க கேள்வி கேட்டுட்டு சும்மா போக கூடாது. புரிஞ்சிச்சு புரியலைன்னு சொன்னீங்களா? சொல்றேன் சார். தலையா பண்டைய ஆட்டினா யாருக்கு தெரியும்? சரி, இன்னொருத்தருக்கு யாருக்கா ஒருத்தர் பிரச்சனை பாப்பா. யாராவது சொல்லுங்க பாப்பா. இந்த டீம்ல புதுசா வந்தவங்க மட்டும் சொல்லுங்க. ஐயா எனக்கு சொல்றீங்களா ஐயா? ஆண்டாளுக்கு ஏற்கனவே பார்த்தமே ஜாதகம். அனந்த பத்மாவதி. அனந்த பத்மாவதிக்கு பார்க்காதவங்க யாராவது சொல்லுங்க. சரி எனக்கு சொல்லுங்க. காயத்ரிக்கு போடுவோம். ஏன்னா காயத்ரின்ற பிள்ளைய பேர் வச்சாவே ஒரு சாதாரண வாழ்க்கை தான் வாழ முடியும். பெரிய ஒரு அதாவது வீட்டுக்காரன் சந்தோஷமா வச்சிருந்தேன், அப்பா அம்மா சந்தோஷமா வச்சிருந்தாங்க அப்படின்லாம் வாழ்க்கையே பெருசா இருக்காது. என்ன காயத்ரி நான் சொல்றது? கரெக்ட் தாங்க சார். ஆவரேஜா தாங்க சார் இருக்கு. என்னமா? ஆவரேஜா தாங்க சார் இருக்கு லைஃப். ஆவரேஜா இருக்கு. அப்பாவிகள் வந்து காயத்ரின்ற பேர் உடையவங்க பூரா அப்பாவித்தனமா இருப்பாங்க. இப்ப நான் நீங்க எப்படி பிரசனம் போடுறேன்னு பாக்குறீங்களா? சரிங்க சார். இப்ப பிரசனம் போடுற இது வரும் பாருங்க. தெரியுதானு பாருங்க பிரசன்ன பலகை. தெரியுதுங்கய்யா. நகட்டி பார்க்கணும். தெரியுதுங்க நல்லா தெரியுதுங்க. அப்படியே தெரியும் பாருங்க. நகட்டுங்க தெரியுதா? இதான் நம்ம ஆபீஸ். தெரியல.
தெரியலையா? தெரியலையே. தெரியல. இப்படி நகட்டுங்க. தெரியல சார். நகட்டி ஒவ்வொன்றா சீக்கிரம் வாங்க. தெரியலைங்க சார். அவரு ஐயா வந்து சோழி போட்டு காட்டுறாரு. அது எனக்கு தெரிய மாட்டேங்குது. பாருங்க சீக்கிரம். மந்த்லி 200 ஏ கண்ணா, அந்த கேபிள் கார் வரவே இல்லை திரும்பி. சார் இருங்க சார் கூப்பிடுறேன். என்ன ஐயா சொல்லுங்க. நெட்வொர்க் முடிய போகுது இன்னைக்கு. சரிங்கய்யா வர சொல்றேங்கய்யா. சரி, வர சொல்றேங்கய்யா. எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுங்களா? தெரியல சார். இப்படி மாத்துங்க, ஒவ்வொருத்தரா பாட்டுவாங்க. தெரியல தம்பி, தெரியலைன்னு சொல்லி பழகாதீங்க, ஒவ்வொருத்தரா மாத்திக்கிட்டே வாங்க. அதுல நம்ம இந்த வீடியோ தெரியும். ரைட்டா? எப்படியே அதாவது ஸ்க்ரோல் பண்ணோம்னு சொன்னா 2-3 ஸ்கிரீன் தான் இருக்கு. 3 ஸ்கிரீன்ல தெரியல. ஸ்கிரீன்ல ஏதோ ஒரு ஸ்கிரீன்ல வரும்ல. தெரியுதுங்க ஐயா, சோழி தெரியுதுங்க. எங்க தெரியுதுங்க? எப்படி கனியர் தெரியுது? டிவி, கனியர் டிவிங்கிற பேர்ல சோழி தெரியுது. கனியர் டிவில வழியா வந்திருக்கு. சோழி தெரியுதுங்க. யார் ராஜேஸ்வரி எல்லாம் வந்திருக்காங்க? தெரியல. கனியர் டிவி. ராஜேஸ்வரி, நம்ம அந்த சொல்லப்பட்ட ஆட்கள் யாராவது வந்திருக்காங்களா இங்க? இல்லைங்க ஐயா. ரஜினி முருகன் இருக்குங்க ஐயா. நான் ராஜேஸ்வரி இருக்கேங்க ஐயா. ஸ்ரீ ராஜேஸ்வரி. வேற ஒருத்தருங்கம்மா, வேற ஒருத்தருங்க. சரிங்க ஐயா. சரி, எக்கோ ஆகும், பரவாயில்லையா? எக்கோ ஆகும் பாருங்க. இப்ப நான் இது பண்றேன் பாருங்க. கனியர் டிவில தெரியுதுங்க ஐயா. கனியர் டிவில தெரியும். எல்லாருக்கும் தெரியுதா? தெரியலையா? தெரியுதுங்க. தெரியலையா? தெரிஞ்சவங்க பாருங்க, தெரியாதவங்க விட்டுருங்க. காயத்ரி, உன் பேர் அரைமுறையா தெரியும். தெரியுதுங்க ஐயா. காயத்ரி, உன் பேர் சொல்லுமா? என்னம்மா? காயத்ரிங்க சார். மேரேஜ் ஆயிடுச்சு இல்லையா? திருமணம் ஆயிடுச்சுங்க சார். டக்கு டக்குன்னு பேசணும். மேரேஜ் ஆயிடுச்சு. உங்க வீட்டுக்கார பேர் சொல்லு. பாலாஜிங்க சார். பாலாஜி. மேம் ஓகே ஓகே. அவங்களோட கண்ணு மட்டும் ஒருத்தவங்க தெரியுது, பாதி தலை வரைக்கும். ஓகே ஓகே. ராஜேஸ்வரி, உன்னோட ஆடி கேக்குது எனக்கு. ஐயா ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க ஐயா. அப்படியா? இந்த வாரம் கடகம் விருச்சிகம் மீனம், கடகம் விருச்சிகம் மீனம், மேசம் ரிஷபம். தெரியுது இல்லைங்களா? இது வந்து ஒண்ணு மேச ரிஷபம், மிதுன கடகம், சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம், தனுசு மகரம் கும்பம் மீனம். அதுதான் கடகம் விருச்சிகம் மீனம் மேச ரிஷபம். அப்படி பாக்குறது. அந்த இதை கட் பண்ணிட்டு நீ நம்ம நேரம் இது பண்ணிக்கலாம். இப்ப ரிஷப லக்னம் போடணும். ரிஷப லக்னம் போடணும். போட்டுக்குங்க ரிஷப லக்னம். அப்படியே மெசேஜ் எனக்கு அனுப்புமா பேர ராஜேஸ்வரி. ஐயா ஐயா, எப்படியா ரிஷபம் லக்னம் சொன்னா நீங்க? அந்த சோழி எடுத்தோம் இல்லையா, அதை வச்சு. ஓகேங்க. ரிஷப லக்னம் போட்டு கிரகங்களை போடுங்க. இதே இன்றைய கோச்சாரம் இந்த கிரகங்கள் தானங்க ஐயா? இன்னைக்கு நம்ம இப்ப அடைவு பண்ணோம்ல, அது எல்லாத்தையும் அப்படியே போடுங்க.
இந்த முகத்தை காட்டாம உட்காந்துருக்கவங்களாம் முகத்தை காட்டுங்க, இல்லாட்டி ரிமூவ் பண்ண போறேன். இப்ப ஏன்னா 4-5 பேரை ரிமூவ் பண்ண போறேன். நம்ம கிளாஸ்ல எடுக்கிற வீடியோவை வந்து ரெக்கார்ட் பண்றாங்க. ரெக்கார்ட் பண்ணி அதை விற்பனை செய்யறாங்க. சரிங்களா? அதனால யாரா இருந்தாலும் முகம் தெரியலைன்னா இப்ப ரிமூவ் பண்ணிடுவேன். வீடியோல வராதவங்களையும் ரிமூவ் பண்ணிடுவேன். ஐயா லக்னம் குடிச்சிட்டேங்கய்யா. கோகிலா வீடியோ முன்னாடி உட்காருங்க. ராணி கரெக்டா உட்காருங்க வீடியோ முன்னாடி. கோகிலா வர்றீங்களா? ரிமூவ் பண்ணிட்டுமா? கோகிலா உட்காருங்க. நல்ல வேலைக்கு ரிமூவ் பண்ணியிருப்பீங்க. யாரும் இந்த அம்மாக்கு கேட்கவே இல்லை. சார் என்ன பண்றாங்கன்னா, இப்போ நம்ம வீடியோ கிளாஸ் எடுக்கிறோம் இல்லைங்களா, இந்த கிளாஸை வந்து ரெக்கார்டிங் போட்டுடுறாங்க. ரெக்கார்டிங் போட்டு அதை வந்து முகம் தெரியாம ஏஐல மாத்துறாங்க. மாத்தி வாய்ஸையும் மாத்தி ஒவ்வொருத்தருக்கும் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்குன்னு ஒரு டீம் வந்து ஒர்க் பண்றாங்க, 4-5 பேர். உங்களுக்கு அதை அந்த மாதிரி ஏதாவது வீடியோ தரேன்னு சொல்லி கூப்பிட்டாங்களா? இல்லைங்கய்யா. இல்ல சார். இல்லையா, இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி சொல்லல. யாரும் கூப்பிட மாட்டாங்க. அதுக்குத்தான் வீடியோல வர சொல்றது. அதே மாதிரி முகம் பாக்குற மாதிரி உட்கார சொல்றது. இப்ப இவ்வளவு நேரம் ஒருத்தவங்க இருந்தாங்க, கண்ணு மட்டும் தெரியற மாதிரி. அதுக்குத்தான் அந்த இதெல்லாம் இது பண்ணது. ஏன்னா நம்ம படிக்கிறதே இலவசமா சொல்லி கொடுக்குறோம். கட்டணம் செலுத்தினாலும் ஒரு ஆசிரியர்கிட்ட கேட்டு தானே ரெக்கார்டிங் பண்ணணும். இன்னொருத்தர் அனுமதி இல்லாம ரெக்கார்ட் பண்ணி அதை வைக்கலாமா? படிச்சுட்டு அந்த கிளாஸை நீங்க போய் எடுக்கலாம். வார்த்தை புரியுதா? இப்ப நான் சொல்லி கொடுக்குறேன் இல்லையா, இது படித்து உணர்ந்து நீங்க கிளாஸ் எடுக்கலாம். அது என்னைக்குமே தப்பு கிடையாது. ஏன்னா சொல்லிக் கொடுக்கறது வந்து இன்னொருத்தர் வளர்ச்சி பெறதுக்கு தான். இப்ப நான் சொல்லிக் கொடுக்குறேன்னா இந்த கிளாஸை நீங்க படிச்சுட்டு நீங்க ஆசானா மாறலாம். அதுக்கு 100% உங்களுக்கு உரிமை இருக்கு. இன்னொருத்தரோட ஆடியோவை கட் பண்ணி வைக்கிறது நியாயமா? தப்புங்க. சரி, அது போயிட்டு போகுது. நம்ம பொழப்ப பார்ப்போம். என்ன முகேஷே, எதுவும் பண்ண முடியாதா? இவ்வளவு கேவலமா பண்றவங்களா? அது பண்ண சரி, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். சரிங்க. சரி, இப்ப முகேஷே, உதய லக்னம் தனுசு, ஆருட லக்னம் ரிஷபம், இதுக்கு என்ன பலன்? 6-8 வந்திருக்கிறதுனால 6-8 வந்தாரு நல்லா இருக்காதீங்க. அவ்வளவுதான் உனக்கு தெரிஞ்சது. வேற யாராவது சொல்லுங்க, அஷ்டமங்கலம் படிக்கிறவங்க. இந்த பிறவியில் செய்த சொல்லு நிஷா. இந்த பிறவியில் செய்த தோஷத்தினால் தடைங்கய்யா. ஆமா காயத்ரி, சொல்லுங்க சார். இந்த பிறவியில ஒரு சில தோஷங்கள்லாம் இருக்கு, அதை சரி பண்ணணும். நீ கோயிலுக்கே போறதில்ல, அந்த கோயிலுக்கு போகணும். சரியா? கரெக்ட். கொஞ்சம் பக்தி கம்மிதாங்க சார். ஆமா, பக்தி கம்மிக்கு பத்தி ஏத்தி சூடம் கட்டி சாமி கும்பிடு, சரியாயிடும். சரிங்க சார். வீட்டுல கதவு இருக்கு இல்லையா, அந்த கதவுல வெடிப்பு இருக்கா, ஓட்டை இருக்கா?
சார் இப்ப புது வாடகைக்கு தான் சார் வந்திருக்கோம். இப்ப எதுவும் நீங்க அந்த எதுக்கு மாதிரி வந்தாலும் இல்லைங்க சார். சரிங்க சார். அந்த கதவு மெயின் டோரை போய் பாருங்க சார். வெடிச்சிருக்கா இல்ல ஓட்டை இருக்கான்னு பாருங்க சார். சார் மழைனால கொஞ்சம் விரிசல் இருக்குங்க சார். விரிசல் ஏற்பட்டிருக்கு. இத்தனையும் கண்டுபிடிக்க முடியும். நீ கோயிலுக்கு போயிட்டு வா. இன்னொரு டைம் நம்ம பிரசன்ன வகுப்புல பிரசன்னம் பார்க்கும்போது மத்தது சொல்லித்தாரு. என்னென்ன பண்ணணும்னு சொல்லித்தாரு. சரிங்க சார். எந்த ஓகே. கோயிலுக்கு? எல்லா கோயிலுக்கும் சார்? என்ன கோயில் உன் மனசுக்கு தோணுதோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வா. சரியா? உன் வீட்டுக்கு தாண்டி சரிங்க ஒரு சார். ஆறு இருக்குது இல்லையா? ஆறு ஓடுதா இல்லையா உன் வீட்டுல இருந்து? இருக்குங்க சார். அது மேற்கு பகுதியில ஓடுதா வடமேற்குல ஓடுதா? ஆமா, அந்த வடக்குங்க அந்த சார். ஆத்து அந்த என்னமா வடக்கு சைடுலங்க சார். எங்க வீட்ல இருக்கிறது வடக்கு சைடுல இருக்குங்க சார். வயல் சைடுல அதுக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கா? ஆமாங்க சார். பெருமாள் கோயில் இருக்குங்க சார். அந்த பெருமாள் கோயில்ல நிறைய பேர் போய் இப்ப சாமியை கும்பிட போறது இல்ல. ஆமாங்க முதல்ல சார். நிறைய கூட்டம் வந்துக்கிட்டுச்சு. இப்பெல்லாம் கூட்டம் ரொம்ப கம்மியாயிருச்சு. யாருமே நிறைய போறது இல்ல. பக்தர்களே போகாம இருக்கு. ஆமாங்க சார். அந்த கோயிலுக்கு போயிட்டு வா. போயிட்டு வந்துட்டு சரிங்க. அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ஓகேங்க சார். சார் குழந்தைக்கு தாங்க சார் பார்த்துட்டு இருக்கேன். அதேம்மா இப்ப ஒண்ணு நல்லா இல்ல. எதிர்பார்க்கிற கேள்வி நடக்காது. ஐயா சரி. ஏம்மா? உங்களுக்கு ஆரம்பம் போட்ட நேரம் நமக்கு மகர லக்னம் வந்துருச்சுலங்க ஐயா. இல்ல நான் என்ன எனக்கு விழுந்திருக்கு அதுதான். ஓகே சென்னைக்கு மாறும்ல. ஓகேங்க. அப்படி பார்த்தாலும் குரு தெய்வ அனுகூலம் இல்லையில. ம். சரிங்களா? பாதகாதிபதி லக்கணத்தை பாக்குறாருல்ல. பாதகாதிபதி மாந்தி கூட சேர்ந்துட்டார் இல்லையா? ஆமாங்க. எல்லா விஷயமும் உள்ள லாக் ஆயிரும். அதனால இப்ப பொம்பளை பிள்ளைன்றதுனால நம்ம கம்மியா கோயிலுக்கு மட்டும் போயிட்டு சொல்லியிருக்கோம். போயிட்டு வந்துச்சுன்னா அந்த பொண்ணுக்கு மீண்டும் இந்த பிறவியில என்னென்ன தோஷம் பண்ணியிருக்காங்களோ அதை சரி பண்ண சொல்லி அப்புறமா வாழ்க்கை நல்லா டெவலப் ஆகும். சரிங்களா? ஓகே சரி. வேற யாராவது சொல்லுங்க. சார் கவிதா. அமரச்சொல்லி சொல்றாங்க. கவிதா எந்த ஊரு? நான் புதுக்கோட்டை சார். புதுக்கோட்டை. புதுக்கோட்டையில எந்த ஊரு? திருவரங்குளம் சார். திருவரங்குளம். கல்யாணம் ஆயிடுச்சா? சார் மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆயிடுச்சு. உன் பேரு உங்க வீட்டுக்கார பேர் சொல்லுங்க. என்னோட பேர் கவிதா, வீட்டுக்கார் பேர் செந்தில் குமார். சஞ்சீவ் குமாரா? செந்தில் குமார். செந்தில் குமார்ன்ற பேர்காரங்களே சொல்லுபடி கேட்க மாட்டாங்களே. என்ன லட்சுமி, நான் சொல்றது உண்மைதானே? ஆனா பார்க்கும்போது அப்பாயி மாதிரியே இருப்பாங்க. ஐயா அப்படி எல்லாம் இல்லைங்கய்யா. உண்மைதாங்கய்யா. ஏதோ ஒரு புதிய விஷயம் செய்ய போறீங்களே, என்னமா அது? புதிய விஷயம்னா இப்போ புதுசானா வீட்டுல காம்பவுண்ட் எடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் ஆண் குழந்தை ரெண்டு விஷயம் சார். ரெண்டு விஷயம் இருக்குது. கடகம், விருச்சிகம், மீனம், மேசம், ரிஷபம், மிதுனம். மிதுனம் ஆரிடம் போடுங்க எல்லாருமே. குழந்தை கன்ஃபார்ம் ஆயிடுச்சுமா? எஸ் சார், கன்ஃபார்ம் சார். எப்படி? இதான் பிரசன்னம். இதுல மட்டும்தான் இப்படி சொல்ல முடியும், வேற எதுலையுமே சொல்ல முடியும். என்ன ராஜேஸ்வரி, எங்க விஜயலட்சுமி வந்திருந்த மாதிரி தெரிஞ்சுச்சு. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எப்படி கண்டுபிடிச்சிட்டீங்களா நீங்க? ஆமாங்க ஐயா. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சோழி எடுக்கும் போது நான் சோழி கையில எடுத்ததுக்கு பின்னாடி பிரிச்சதுக்கு பின்னாடி அந்த சோழி எஜ்ஜு ஓப்பன்ல ஒரு சோழிய, அந்த சோழிக்கு பக்கத்துல இன்னொரு சோழி ஒண்ணு இருந்துச்சு. அதனால புதிய விஷயம் ஏதோ பண்றீங்க அப்படின்னு சொன்னேன். அது யூகம் பண்ணேங்க ஐயா. ஒரு புதுசா சோழி சேர்ந்திருக்கு அப்படின்னு யூகம் பண்ணேன். ஏன்னா அப்புறம் இப்ப வந்து அவங்களுக்கு மிதுன ஆறுடம், லக்னாதிபதியும் 5ஆம் இடத்து அதிபதியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அப்ப கரு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆமாங்க ஐயா. 4ஆம் இடம் வீடு, காமடு செவரு, சுக்கிரை வந்து செவரு, காமடு செவரு. சரிங்க. சிறப்பு. ஆனா வீட்டுக்காரரே தலைகீழ தான் இருக்கிறேன். சரி பண்ண முடியாது கவிதா, சரி பண்ண முடியாது. இல்ல சார், அப்படிலாம் கிடையாது சார். அப்படியா? சந்தோஷமியா.
மகிழ்ச்சி. Yes, sir. பக்கத்துல இருக்காப்ல போல இருக்கு. அதே நம்மகிட்ட அப்படி சொல்றாங்க. இல்ல அவுட் சைட் போயிட்டாங்க சார். வீட்ல இல்ல. 7ஆம் இடத்தை உச்சம் பெற்று வக்ரம் பெற்றிருக்காரு. அதனால சண்டை சச்சரவை குறைச்சுக்கோங்க. Yes, sir. ம் Yes. அடுத்தது குலதெய்வ வழிபாடுகள்லாம் நல்லா இருக்கு. Yes, sir. Yes, sir. குலதெய்வ வழிபாடுகள் 2 பெண் தெய்வம். Yes, sir. 2 பெண் தெய்வம் இருக்காமா? இல்ல பெண்ணும் இருக்காங்க, ஆணும் இருக்காங்க சார். 2 பெண் தெய்வம் இருக்குமா? சரிங்க சார். இருக்கு 2 பெண் இருக்காங்க, ஒரு ஆண் இருக்காங்க சார். அது ஆண் தெய்வம் தனியா விட்டுருவோம். 2 பெண் தெய்வம் இருக்கு. எஸ் சார். ஆமா. இப்ப அந்த கோயில்ல பெயிண்டிங்கோ அல்லது கும்பாபிஷேகம் சம்பந்தமான விஷயமோ நடக்க போகுது. அது நடந்து முடிஞ்சிருச்சு சார். 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷம் ஆச்சா? நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, ரைட் தான். ஓகே, 1.5 வருஷம்னா ஓகே தான். ஏன்னா ஒரு சின்ன சந்து மாதிரி போகுதாமா வீட்டுக்கு பக்கத்துல? இல்ல ஆமா சார், மெயின் ரோடு சந்து தான். சந்து உன் வீட்டை ஒட்டி சந்து? எஸ், இருக்கு சார். அப்புறம் உங்க ஊர்ல ஒரு குளம் இருந்துச்சா? குளம் இருக்கா? இருக்கு சார், திருவரங்குளம் இருக்குங்க குளத்துல சார். ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அந்த குளத்தினால என்ன பிரச்சனை நடந்துச்சு ஊருக்குள்ள? குளத்தினால பிரச்சனை இல்ல, 2-3 பேர் சூசைட் பண்ணிருக்காங்க சார். அதுல பண்ணிருக்காங்க, இறந்துருக்காங்க. எஸ் சார். உங்க அப்பாவோட விஷயமே திருப்தியா இல்லையே? அப்பா நல்லா இருக்காங்க. அவங்க வேலை அவங்க உண்டு அப்படின்னு இருப்பாங்க சார். உடல் கொஞ்சம் ஆரோக்கியம் அஃபெக்ஷன் இல்ல. நல்லா இல்ல, ஒண்ணும் இல்ல. உனக்கு அதுக்கும் ஒரு திருப்தியான அமைப்புல இல்ல. எஸ் சார். சரி, இப்ப பணத்தை யார்கிட்ட கொடுத்து ஏமாந்தீங்க? யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்கீங்க? இல்ல யார்ட்டையுமே கொடுக்கல சார், யார்ட்டையும் ஏமாறல. கரெக்டா கேட்டுக்க. பணம் கொடுத்து ஏமாற போறீங்க. பணம் கொடுத்துருக்காரு. யாரு என்ன தெரிஞ்சு வச்சுக்கீங்க. ஆமா வேலை செய்யும் போது கொத்தனார்ட்ட ஒரு 200 ரூபாய் கொடுத்து 200 advance ரூபாய்க்கு 2 பேர் லிஸ்ட்ல வாங்கிட்டு இல்லம்மா. போய் அதுதான் 200 ரூபாய் லிஸ்ட் வராது. பெரிய அமௌண்ட் இல்ல சார். அப்புறம் உங்க குலதெய்வ கோயில் இருக்கு இல்லையா? எஸ் சார். அந்த குலதெய்வ கோயிலுக்கு தீர்த்தம் எடுக்க போனாங்கல்ல எல்லாரும்? எஸ் சார். அன்னைக்கு நீங்க போகல. எஸ் சார் போகல. அதை காட்டுது உங்க குலதெய்வம். ஓகே சார். அதனால ஒழுங்கா தீர்த்தம் எடுத்து குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சுட்டு வாங்க. ஓகே சார். ஓகேங்க சார். கரெக்டா? இந்த பலன் பத்தி எப்படி சொன்னீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. ஹலோ, இந்த பலன் எப்படி சொன்னீங்க ஐயா? இப்ப நேரம் இல்ல, ஒரு 12:30 மணிக்கு மேல கூப்பிடுங்க. சந்திரன் 2ஆம் இடத்த அதிபதி தானம்மா, பாதகஸ்தானத்துல உட்காண்டாரு. ஆமாங்க. 4ஆம் இடத்த அதிபதியோட தொடர்புல இருந்தா அவர் என்ன சொல்லணும்? கோயில் சொத்துக்களை வீட்டுல வச்சிருக்காங்கன்னு சொல்லணும். இப்ப 2ஆம் இடத்த அதிபதி சந்திரன் நீர் கிரகம் பாதத்துல இருக்கு. அதனால குலதெய்வ கோயிலுக்கு இதுக்கு போய் எடுக்கலைன்றது. சரிங்கய்யா. தீர்த்த கூட எடுக்கல. 7ஆம் இட பக்தர்கள் தானே? ஆமாங்கய்யா. எப்படி எங்கெங்கெல்லாம் பிடிக்கிற முடியா? செகண்ட் டு செகண்ட் வரும். சிறப்புங்கய்யா. அது என்ன குழந்தை சொல்ல முடியுங்களா சார்? என்னம்மா? என்ன குழந்தை பிறப்பு? பெண் குழந்தைக்கு தான் வாய்ப்பு அதிகம். நிமிஷம் பார்ப்போம். குழந்தை இங்கே மிதுனம்னா உச்சிராடம். அப்ப புனர்பூசத்துல இருக்கு. ஒரு நிமிஷம் நான் சாரிம்மா, ஒரு நிமிஷம். 5ஆம் இடத்த அதிபதி சுக்கிரன் விசாகம். ஆம்பளை பையனா வருது. ஓகே, தேங்க்யூ சார். பொம்பளை பிள்ளை இருக்கா? 2 பெண் குழந்தை இருக்காங்க சார். அப்படியா? ஆண் குழந்தைக்கு எதுக்கு இன்னொரு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இன்னொரு போட்டு பார்த்துவோம் என்ன குழந்தை.
பையன்தாம்மா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரைட்டு. இப்ப பார்த்ததுல யாருக்கா ஏதாவது சந்தேகம் இருக்கா? எந்தெந்த விஷயத்தை எப்படி சொன்னோம்னு எனக்கு தெரியணுமா? இப்ப பார்த்தா ஜாதகத்துலங்க அதே சேம் கோச்சாரம் தாங்க. குரு வந்து கடகத்துல அப்படிதானங்க. ஆமா லக்னம் மட்டும் மிதுன லக்னம் போட்டுருக்குங்க. ஆமா கரெக்டுங்களா? ஆமா லக்னம் மட்டும் மிதுன லக்னம். ஓகே. ஐயா குழந்தைக்கு வந்து நீங்க ஆண் குழந்தைன்றது 5ஆம் அதிபதி சுக்கிரன் விசாக நட்சத்திரத்துல ஆண் குழந்தைன்னு அது மாதிரி கணிக்கிறீங்களா? ஆண் ராசியும் கூட இது. வேற நம்ம பார்த்ததுல யாருக்கு என்ன டவுட் இருக்குது? சூப்பரா இருக்கீங்க. சரி, வேற யாருக்கு பார்க்கணும்? தெய்வநாயகிக்கு பாத்துருவோமா? உங்க வீட்டுக்காரர் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காருல்ல. மறைந்திருந்தாலும் எனக்கு மனசை கண்டுபிடிச்சிருவேன். உண்மைதாங்க ஐயா. நீ கேளு கேளுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஐயா. எனக்கு காதுல கேக்கும்பா. கரெக்ட்யா, கரெக்டா சொல்லிட்டீங்க. இதுல பிரசனம் பாக்குறதுக்கு முன்னாடியே கரெக்டா சொல்லிட்டீங்க ஐயா. பிரசனம் பாக்குறதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்த கரெக்டா சொல்லிட்டீங்க ஐயா. அப்படியா? சரி, என்ன கேள்வி உனக்கு? ஐயா, நாங்க ஒரு தடவை லைவ்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டோம். எங்க குலதெய்வத்தை பத்தி நாங்க கேள்வி கேட்டோம் ஐயா. சரி. அதுல நாங்க வந்து ஆண் தெய்வத்தை தான் வந்து வழிபட்டுட்டு இருந்தோம். ஆனா நீங்க பெண் தெய்வம் அப்படின்னு சொன்னீங்க. அத நாங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோமா என்னன்றத மட்டும். கண்டுபிடிச்சிட்டாமா இல்லையா? அருமையான கேள்வி. ரைட்டா? ஆமா. ராஜேஸ்வரி விஜயலட்சுமி போடுவோமா? ஊர்த்து மகராசி. சரியா? ஊர்த்து மகராசி. ரைட்டா? அப்ப எங்கெங்க இப்ப ஆரோட விழுகணும்? துலாம் ஐயா. துலாம் மகரம். துலாம் மகரம் மேசம் கடகம். 4 ராசியில பாட விழுந்தா அவங்க போய் பார்த்த கோயில் அவங்க குலதெய்வ கோயில். ஓகேவா? பாட்டு வந்துட்டீங்க இல்லையா? ஆமாங்க. இப்ப கரெக்டா அந்த கோயில் அங்க இருக்கிறாங்க. அது அவங்க எல்லாம் என்ன எல்லா அடையாளம்லாம் நான் சொல்றேன் தாங்க. சொன்னீங்க ஐயா. காம்பவுண்ட் குள்ளதான் இருக்கும்னு சொன்னீங்க. எல்லாம் கரெக்டா சொன்னீங்க. அது கரெக்டா என்னன்ற ஒரு சந்தேகம். ஓ, பிரச்சனை பார்க்கும்போது சொல்லிட்டேனா? சொல்லிட்டீங்க. அது இந்த இடத்துலதான் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அந்த கோயில்ல அவங்க யாருமே அந்த மாதிரி வழிபடவே இல்ல. அவங்கள ஒரு இதா இல்லாம சும்மா வச்சிருந்தாங்க. சொன்னதுக்கு அதுக்கப்புறம் அவங்க இது பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது அவங்க எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு. ஆனா கரெக்டா சொல்லி இருக்கிறேன். நீ போங்க, யார் வழிபட செய்யாம இருப்பாங்க, நீங்க போன சொன்னீங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா நீதே எனக்கு தெரியல பத்தியா? அது எங்க வீட்டுக்காரர் தான் லைவ்ல கேட்டிருந்தாங்க. அப்படியா? சரி, இப்ப பாப்போம் அந்த கோயில் தானா அப்படின்னு பாப்போம். சரிங்க. வீட்டுக்கார பேர் சொல்லுமா? குணசீலன் ஐயா. உன் பேரு? தெய்வநாயகி ஐயா. தெய்வநாயகி குணசீலன் போய் பாட்டு வந்தது அவங்க போய் சொல்லுங்க. நீ போகும்போது வெள்ளை நிற ஆடு மேய்ஞ்சிச்சா? கவனிக்கலையா ஐயா? சரியா? ஆடு மேய்ஞ்சதை கவனிச்சா இல்லையா? ஆட்டு மந்தை. ஆனா ஆடு மந்த ஆடெல்லாம் அங்க இருக்குது ஐயா. அங்கதான் இருக்கு. ஆனா வெள்ளை நிறம் பளிச்சுன்னு ஒரு வெள்ளை நிறம் பார்த்திருப்பீங்க. கவனிச்சுக்காம விட்டுட்டேன். கவனிக்காம விட்டுட்டேன். விருச்சிகம், மீனம், 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 கடகம், சிம்மம் வருதுங்க. அப்ப அது கரெக்ட் இல்லையா? இல்ல, வரலங்க ஐயா. வரல. அந்த சாமி பேர் சொல்லுமா? இது பாப்பாத்தி அம்மன் ஐயா. பாப்பாத்தி அம்மன். பாப்பாத்தி அம்மன்றது கரெக்ட் தானே? இல்ல, அந்த கோயில் இல்ல. வேற இடத்த போய் பார்க்கணும்.
சரிங்க ஐயா. அதே பகுதியில வேற போய் பாருங்க. சரியா? சரிங்க. அது சரிங்க கரெக்டா ஐயா. வரல. ஓகேங்க. நீ போகும்போது வெள்ளை நிற ஆடு வரும். சரிங்க கோயிலுக்கு ஐயா. போகும்போது. அப்பயே நீ கன்ஃபார்ம் பண்ணலாம். அல்லது சரிங்க. மழை பெய்யும். சரிங்க. ரைட்டா? சரிங்க. ஆமா. போய் அந்த நாங்க மாரி ஒரு ஆ அமைப்பு வரும். ம். சரிங்க. ஓகே. நன்றிங்க ஐயா. நன்றி. சொர்ணா சொல்லுமா. ஐயா நீங்க என்ன கூப்பிடணும்னு நான் நினைச்சிட்டே சாமி கும்பிடுவோம்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க. சரிங்க ஐயா. அவருடைய ஜாப் பத்தி கேட்கணும். வீட்டுக்கார பேர் சொல்லுங்க. மதனகோபால். என்ன பேருங்க? மதனகோபால். மதனகோபால். சிம்ம ராசியில யார் உங்க வீட்டுல இருக்கா? எங்க வீட்டுல இப்ப யாரும் இல்லையே. சிம்ம லக்னத்துல யாரும் இல்லையா? இல்லைங்க ஐயா. உங்க வீட்டுக்கார என்ன ராசி, என்ன நட்சத்திரம்? கடகராசி, ஆயிலி நட்சத்திரம். ரைட்டு, ஓகே தான், கரெக்டு தான். இந்த மாவரிசைக்கு மக நட்சத்திரம் வரும். மா, மீ, மோ, அது கடகராசிலே விழுகும். ஓகேங்க ஐயா. புரிஞ்சா இல்லைங்களா? அதனாலதான் ஓகேங்க சிம்ம ராசி கெட்டது. ஓகேங்க ஐயா. காரணம் தெரிஞ்சுக்கங்க எல்லாரும். சார் நான் ஒரே ஒரு கேள்விங்க சார். ராஜேஸ்வரி அம்மாக்கெல்லாம் பணம் கட்டினதுதான். ரைட்டா? பிரசனகர்த்தாக்கள்லாம் வந்து பணம் கட்டினதுதான். புது பிள்ளைகளுக்கு தான் நம்ம ஃப்ரீயா சொல்றோம். அவங்க வந்து அப்பதான் கிளாஸ் இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. கிளாஸ் படிப்பாங்க. இன்னொருத்தருக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதுக்காக செய்யறது. கடகம், விருச்சிகம், மீனம். பணம் கட்டி விருச்சிகம், 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 கடகம், விருச்சிகம், மீனம், 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 கடகம், விருச்சிகம். மகர லக்னம் உழுகுதுமா. ஓகேங்க. ஆரடம் மாறிடுச்சு இல்லையா? மகர ஆரட உதயமும் ஆரடமும் ஒரே இடத்துல. குரு பார்வை இருக்கு. 6ஆம் இடத்துல 10ல. ஏன் நம்ம நல்லத்தனமா இருக்கு. என்ன பிரச்சனை? ஒன்னும் தொந்தரவே இல்லையே. ஒர்க் போயிட்டு இருக்கீங்க ஐயா. ஆனா அவருக்கு அவ்வளவா திருப்தியாவே இல்ல. இல்ல ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்க ஐயா. அவர் ஒருத்தர் என்ன பண்ணிருக்கான், உங்களுக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்றேன். வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து தொழில் பண்ணலான்னு ஒருத்தர் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகேங்க ஐயா. அதுக்கு ஆசைப்பட்டுட்டு உங்க வீட்டுக்காரர் ட்ராக் மாறுறாரு. போனா மாட்டிக்கிடுவார். ஓகேங்க ஐயா. அதனால இதுலயே இருங்க. இது ஒன்னும் தொந்தரவு இல்லைன்னு சொல்லிருங்க. சரிங்க ஐயா. ஓகேங்க. ரைட்டா? அவருக்கு என்ன பல்லுல ஒரு பிரச்சனை நினைச்சேன். என்னாச்சு? ஆமாங்க ஐயா. பல்லுல அடிக்கடி ஏதாவது ஒண்ணு மாட்டிட்டே இருக்கும். தொந்தரவா தான் இருக்கும் அவருக்கு. ஆமா, பல்லுல கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்கு. ஆமா. அப்புறம் ஷோல்டர் வலி இருக்கு. ஆமா வலி இருக்கு. இருக்குங்க ரைட்டா? ஐயா. அந்த ஷோல்டர்ல ஒரு மச்சம் ஒண்ணு இருக்குது. அந்த மச்சம் இருக்குங்க. கருப்பு நிறமா இருக்காது, வெள்ளை நிறமாக இருக்கும். தெரியலைங்க ஐயா. ஆனா கருப்பு கருப்பு தானே மச்சம் இருக்கு. பாத்துருக்கீங்க. அது பக்கத்திலேயே பாருங்க. இன்னைக்கு பாருங்க. ஒரு வெள்ளை ஓகேங்க. நிற மச்சம் தழும்பு மாதிரி இருக்கும். ஓகேங்க ஐயா. ரைட்டா? ரைட். அப்புறம் உங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க இல்லையா? குலதெய்வ கோயிலுக்கு. ஆமாங்க ஐயா. அங்க இருந்து உங்க தட்டு மாதிரி வேற தட்டு வாங்கிட்டு வந்தீங்களா? குலதெய்வம் கோயிலுக்கு இருந்து அப்படி வாங்கலைங்க ஐயா. ஒரு தடவை சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு அந்த மாதிரி தட்டை மாத்தி வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த தட்டை கொண்டு போய் உங்களுக்கு கொண்டு கொடுத்துட்டு வாங்க. அப்பதான் வேலை சரியா இருக்கும். ஏன்னா அதுல இருந்து உங்க வீட்டுல பிரச்சனை போயிட்டு இருக்குது. அத நாங்க அப்பயே குடுத்துட்டோங்க ஐயா. இல்லையே, ஆனா என்ன பொருள் இருக்கிறது தான் வந்திருக்குது. ஓ சரிங்க ஐயா. நான் குடுத்துட்டேன். ஆனா இப்ப என்ன பொருள்னே தெரியலீங்களே ஐயா. தேங்காய் பழ தட்டு தான். உங்க கோயிலுக்கே போயிட்டு வரும்போது, உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரும்போதே அந்த மாதிரி மாறிடும். சரிங்க ஐயா. இப்ப அது தேங்காய் பழ தட்டு இப்ப இதுக்கு ஒரு காரணம் சொல்லட்டுமா? அவங்க மாமனார் இருக்காரா? இருக்காருங்க ஐயா. அவருக்கு உடம்பு முடியாம போச்சு. இப்ப ஓகேங்க ஐயா. உடம்பு முடியாம இருக்காரு. எப்படி இருக்காரு? கொஞ்சம் டல்லா தான் இருக்காருங்க ஐயா. ரைட்டா? டல்லா உடம்பு அதுதான் ரொம்ப இல்ல. ஆனா கொஞ்சம் எப்பயுமே லேசியா இருக்க தொந்தரவுல மாதிரி இருக்கு. சரிங்களா? இத உடனே சரி பண்ணணும். சரிங்க ஐயா. என்னங்க ஐயா பண்றது? இப்ப என்கிட்ட அந்த எதுவும் தட்டு என்ன பொருள் கோயில்ல இருந்து கொண்டு வந்திருக்கீங்கன்னு எடுத்து பார்த்து கொண்டு போய் கொடுத்துருங்க. சரிங்க ஐயா. அப்ப ரைட்டா? எதுவும் எனக்கு தெரியலன்னா, அந்த பொருள் தெரியலன்னா வேற ஏதாவது ஆப்ஷன் தெரியலன்னா இருக்காங்க? குருநாதருக்கு ஒரு 5 பவுன்ல செயின் வாங்கி கொடுக்கணும். கண்டிப்பா செஞ்சுறேங்க ஐயா. கண்டுபிடிச்சிருவீங்கல்ல? இல்லைங்க ஐயா. செஞ்சுறேன். உங்களுக்கு செய்யாமையா? இல்ல தட்டு தான் இருக்கு. என்னங்க தட்டு அல்லது கோல்டு ஏதாவது சாமிக்கு வாங்கி தரோம்னு வேண்டுதல் வச்சிருந்தீங்களான்னு பாத்துக்குங்க. சரிங்க ஐயா. அது ஏதாவது கோல்டு அல்லது செம்பு. அப்ப செம்புனாக்க எப்படி வரும்? இதுதான் வரும். ஐயா அவரு முனியப்பன்னு வெள்ளியில ருத்ராஜம் போடுறதா நான் இப்ப வேண்டி இருக்கேன். என்ன வேண்டியிருக்கீங்க?
ருத்ராட்ச மாலை. யார் சாமிக்கா? ஆமாங்க ஐயா. இல்ல அது வந்து இன்னும் வரல. அது நீங்க வேண்டி இருக்கீங்க, அந்த காரியம் நடந்த பின்னாடி நீங்க செய்யணும். சரிங்க ஐயா. தங்கம் வேண்டி கொடுக்காம இருக்கீங்களா அல்லது செம்புல இருந்து இந்த பிளேட் வந்திருக்கான்னு பாத்துங்க. ஓகேங்க ஐயா. செம்புல இதுதான் பிளேட். உங்க ஓகே. வீட்டுக்குள்ள இருக்கு, அதை கொண்டு போய் பத்திரமா ஒப்படைச்சிருங்க. கண்டுபிடிச்சிடலாம். 11 நாளைக்குள்ள கண்டுபிடிப்பீங்க, ஓகேங்க ஐயா. அல்லது 3 நாள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேங்க ஐயா. ஓகே. இப்ப செம்பு வந்து இவரு கொண்டு வரலைனாலும் எங்க மாமனாரோ இல்ல வேற யாரோ வீட்டுல யார் வேணா வச்சிருப்பாங்க. கொண்டு வந்திருக்கலாம். யார் வேணா உங்க குலதெய்வ கோயில்ல இருந்து தான் வந்திருக்கு அந்த பொருள். சரிங்க ஐயா. ஓகே. 4ஆம் இடத்த அதிபதி அட்டமாதிபதி கூட சேர்ந்து பாதக ஸ்தானத்துல வந்திருக்காரு. 4ஆம் இடம் குலதெய்வம், ரைட்டா? ஓகேங்க ஐயா. பாதக ஸ்தானத்துல வந்துருச்சு இல்லையா, அல்லது குலதெய்வ பொருள் வந்துருச்சு இல்லையா? ஓகேங்க ஐயா. செம்பு, செவ்வாய்னா செம்பு, சூரியன்னா தங்கம். இந்த ரெண்டுல ஏதோ ஒரு பொருள். சரிங்க ஐயா. பார்த்து கொடுத்துறேன், கோயிலுக்கு கொடுத்துறேன். ரைட்டு. எங்க அந்த தலப்பா கட்டினவர் என்னை கூப்பிட்டுட்டே இருக்காரு, ஆளை காணோம். பிரபாகர். வணக்கம் ஐயா. என்ன கேள்வி உங்களுக்கு? கேள்வி பொருளாதார மேன்மை தாங்க ஐயா. பொருளாதாரம் எப்படி இருக்குது? பிரச்சனை பார்க்கணும்னு நினைச்சியா இல்ல நானா கூப்பிட்டுருக்கேனா? நினைச்சுங்க ஐயா. சார் பிரசன்ன கிளாஸ் ஓபன் பண்றோமாங்க சார்? ஆமாங்க சார். எப்ப இருந்துங்க சார்? 10ஆம் தேதி வகுப்பு ஆரம்பிக்கிறோம். இப்ப இருந்து அட்மிஷன் நடக்குது. ஒரு 5000 கிளாஸுக்கு. சரிங்க சார். கிளாஸ்க்கு வந்து 5000, 60 நாள் கிளாஸ். சரிங்க சார். டைமிங் சார்? காலையில 10 மணி டு 11 மணி, இதே டைம். ஓகேங்க சார். ராஜேஸ்வரி, நீ கூப்பிடுவேன்னு பார்த்தேன், கூப்பிட காணாமே. எதுக்குங்க ஐயா? கூப்பிடு. கடகம், விருச்சிகம், மீனம், கடகம், விருச்சிகம், மகரம். பொருளாதாரம் பெரிய பிரச்சனை இல்ல தம்பி, சரியா? பெரிய பாதிப்புல இல்ல. இப்ப இழந்ததெல்லாம் திருப்பி பெற்றுவேன். எங்கேயோ பணத்தை வந்து சீட்டோ என்னமோ போட்டு ஒரு லாக் ஆகிருக்கிற. சரிங்க ஐயா. அது 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. அது ஒரு 3 லட்ச ரூபா லாக் ஆயிடுச்சு. அந்த லாக் வந்து இனிமேட்டு சரியாகும். அந்த பணமே வர்றதுக்கும் ஒரு சில வாய்ப்புகள் இருக்கு. சரிங்கய்யா. இந்த மாசம் முடிஞ்சு அடுத்த மாசத்துல அந்த ஆளே கண்டுபிடிக்கிற மாதிரியோ அல்லது பிடிச்சிற மாதிரியோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த இதுல இருந்து பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்கய்யா. வேற யாரா கேளுங்க. சார் நான் கேட்கலாமா சார்? கேளுங்க. யுவராணி. இந்த 2 பேருக்கு பாப்போம். 3 பேருக்கு மட்டும் பாப்போம். அப்படியே இருங்க. இப்ப யார் முதல்ல பேசுனது? சார் நான் தான் பேசுனேன். என்ன பேருமா? சார் எங்க மாமனார் பேருக்கு பார்க்கணும். ஏன் மாமனார் பேருக்கு? அவளோட சொத்து ஒண்ணு விக்க முடியாம இருக்கு சார். அது வித்தாதான் எங்க பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும் சார். ரைட். அதனால மாமனார் பேர் சொல்லுங்க. சரவணன். 2 டைம் டாக்குமெண்ட் பதிவு வர போய் நின்னுச்சா? அதாவது வீட்டு வரைக்கும் பேச வராங்க சார். ஆனா வந்து அடுத்து அப்படியே போயிடுறாங்க சார். 2 டைம் அட்வான்ஸே வாங்கியிருக்காங்களே. அவங்க வீட்ல ஏதாவது முடியாம போயிடுது சார். அட்வான்ஸ் எல்லாம் கையில எதுவும் வாங்கல சார். கையில வாங்கியிருக்காத மாதிரியே வருதுமா? 2 டைம் பேச்சுவார்த்தையில நடந்து அட்வான்ஸ் எல்லாம் வாங்கின மாதிரியே வருது. அட்வான்ஸ் கையில ஆனா பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துச்சு. ஆனா அப்படியே நின்னுடுச்சு சார். ஏதோ ஒரு காரணத்தினால அட்வான்ஸ் போட வரேன்னு அப்படியே நிப்பாட்டிடுறாங்க சார். கும்ப ஆரடம்மா. எனக்கும் பார்க்கணும் ஐயா. கும்ப ஆரடம்,
கும்ப ஆரணம், கும்பத்துல ராகு, நாற்பொடி 9, பாதகத்துல டாக்குமெண்ட். தற்சமயம் விற்பனைக்கு வாய்ப்பு இல்லையம்மா. திருப்தியா இல்ல, கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே சார். அது எப்போ சார் வாய்ப்பு இருக்கு? அது வித்தாத மஞ்சள் இது இடமா வீடா? வீடு சார், வீடு. ஜனவரிக்கு மேல விக்குதான்னு பாப்போம். பாருங்க, ஜனவரிக்கு மேல. ஓகே சார். ஐயா எனக்கு பார்க்கணும் ஐயா. யுவராணி சொல்லுமா. மேரேஜ் எப்ப ஆகும்னு கேக்குறேன். கட்டாயம் உனக்கு தான் பார்க்கணும். விருச்சிக ராசியா? ஆமா சார். கேட்ட நஸ்திரமா? ஆமா சார். அப்பா பேர் சொல்லுங்க, அம்மா பேர் சொல்லுங்க. அம்மா பேர் செல்வராணி, அப்பா பேர் விஜயகுமார் ஐயா. உங்க பேரு? யுவராணி. யுவராணி. வயிறு தொந்தரவு இருக்கா யுவராணி? இருக்கு ஐயா. அத கொஞ்சம் கவனிச்சு பாரு. சரியா. கடகம், விருச்சிகம், மீனம், 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 கடகம், விருச்சிகம், தனுசு, தனுசு. மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கல்யாண வாழ்க்கை வர்ற மாதிரி தெரியுது. யுவராணி தெரியல, இன்னும் வரல. வரன் வந்துகிட்டு தான் இருக்கு, ஆனா என்னன்னு தெரியல, முடிவு எடுக்க முடியல. வரன் வந்துகிட்டு தான் இருக்கு, ஆனா எதுன்னு முடிவு எடுக்க முடியலையா, யாரு என்னன்னு. உனக்கு எந்த விருப்பமும் இல்லையா? இருக்கு. என்னங்க, நான் வேணா உங்க அப்பா கிட்ட பேசட்டுமா? இல்லையா, அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான், அம்மாவும் தம்பி. பேசிடுவோம், சரியா? சரி. ஓகே பண்ணு, ஓகே ஆயிரும். சரி. ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிரு. பக்கத்துல அம்மா இல்லையா? இருக்காங்க. கேட்டுக்கிட்டு இருக்காங்களா? இருக்கையா. பையனை பார்த்து முடிச்சிருங்க. அதான் எதுவும் முடிவு பண்ண முடியலையா, வர்றதெல்லாம் ஜாதகம் தட்டிக்கிட்டே இல்ல, புள்ள முடிவு பண்ணி வச்சிருக்க, அதை பிடிச்சிருங்கன்னு சொன்னேன். அது அப்படி சொன்னாலும் ஓகேன்னு நினைக்கிறீங்க? இல்லையா, எனக்கு எந்த விருப்பமும் இல்ல, யாரும் நான் விரும்பல. அப்புறம் இப்ப விரும்புறேன்னு சொன்ன? இல்ல, விரும்புறேன்னு சொல்லல, எப்படி முடிவு எடுக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்றேன். நிறைய ஜாதகம் வருது. பிடிச்ச இடத்துலயே பிடிச்ச பையனையே முடிச்சிடலாம். சொந்தத்துல யாரும் இல்ல, ஆனா ஜாதகம் வருது, ஆனா எப்படி கிட்ட வருமா, இல்ல என்ன பேர்ல இருக்குவாங்க, எப்படி இருப்பாங்க. மே மாசத்துக்கு மேல ஏற்பாடு பண்ணுங்க. மே மாசத்துக்கு மேல ஜாதகத்தை எடுங்க, ரைட்டா? உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துல பக்காவா கரெக்டா திருமணம் ஆயிடும். கல்யாண தசை இருக்கு இல்லையா, நானும் 4-5 வருஷமா பாக்குறேன். மே மாசத்துக்கு மேல எடுங்க ஜாதகத்தை, கரெக்டா திருமணம் அமையும். அதை எழுதி எடுக்க வேண்டாம் ஜாதகத்தை, யாருக்கு பொருத்தம் கொடுக்க வேண்டாம். ஓகேங்களா? அப்புறமா எடுங்க, நல்லபடியா முடிஞ்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மே மாசத்துல இருந்து அக்டோபருக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிடும். சரிங்க, நன்றி. ஓகே. சிவசக்தி, என் மகளுக்கு எப்ப திருமணம் முடியும்னு பாருங்க. பாத்துருவான். சிவசக்தி பொண்ணோட பேர் சொல்லுங்க. காயத்ராங்க ஐயா. என்னங்க? காயத்ரா. 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 அப்பா பேர் அம்மா பேர் சொல்லுங்க. அப்பா பேரு பாலுங்க ஐயா, அம்மா பேரு சிவசக்திங்க ஐயா. அம்மா பேர்
விருச்சிகம், மீனம், கடகம், விருச்சிகம், மீனம், கடகம், விருச்சிகம், மீனம், கடகம், விருச்சிகம், மீனம், கடகம், சிம்மம். சிம்மம் ஆரடுங்க. சரிங்க ஐயா. உங்க பொண்ணுக்குமே அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல தான் கல்யாணம் நடக்கும். சரிங்க ஐயா. விட்டுட்டேன்னு சொல்வா, ஆனா திரும்பி இருக்கு. சரிங்க ஐயா. ஏதாவது தெரியுமா? இல்லைங்க ஐயா, விரும்பினதெல்லாம் இல்லைங்க ஐயா. அப்ப பாத்துட்டு இருக்கோம். பேசுனது ஒண்ணு, அப்ப இப்ப வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2-3 இடம் வந்திருக்கு. அதாங்க அது பாப்பாக்கு வந்து இப்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்குதுமா, நீங்க ஒழுங்கா உட்காருங்க. எங்க ஜோசியர் ஐயா சொல்லிட்டாரு, நீ என்னன்றத சொல்லுன்னு சொல்லுங்க. சரிங்க ஐயா. இல்ல இப்போதைக்கு அவங்க மனசுல விருப்பம்லாம் எதுவும் இல்லைங்க ஐயா. இப்ப கல்யாணமே இப்போதைக்கு விருப்பம் இல்ல, எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஜாதி சொல்றாங்க. மாறி கல்யாணம் நடக்கும். ஜாதி மாறி. சரிங்க ஐயா. ரைட்டா? நீங்க சரிங்க. பேசுங்க, பேசிட்டு எனக்கு கூப்பிடுங்க. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. சரிங்க ஐயா. ரைட்டா? அப்படி நடக்கிறத நல்லா இருக்கும். இல்லைங்க ஏன்னா ஐயா, ஜாதி எதுவும் விருப்பம் இல்லைங்க ஐயா. அவங்க யாரையும் விரும்பல போல எதுவும் இல்லைங்க ஐயா. வர்ற கல்யாணமே இப்போதைக்கு எனக்கு விருப்பம் இல்ல, எனக்கு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐயா. சரிங்க, நீங்க சொல்லுங்க, நான் சொன்னதை சொல்லுங்க. சரிங்க ஐயா. அதான் நடக்கும். சரிங்க ஐயா. ரைட்டுங்களா? சரிங்க ஐயா. ஆமா. ஏன்னா இப்பயே தெளிவா பொறுமையா கேட்டுக்கங்க. சரிங்க ஐயா. நீங்க எந்த திருமணம் பேசினாலும் நின்னு போகும். சரிங்க ஐயா. அதனால இதுவே நீங்க பேசுங்க. சரிங்க ஐயா. நீங்க எப்ப பேச முடியுங்க ஐயா? இப்ப நாங்க எதுவும் பேசல. வேற எப்பங்க நீங்க ஃபுல் நைட் பேசுங்க சார், மேடம். சரிங்க ஐயா. சரிங்க. பேசுங்க, எல்லாம் ரிசல்ட் வரும். பக்கத்துல தாங்க ஐயா இருக்காங்க. அவங்களும் எதுவும் இல்ல, எனக்கு விருப்பம் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஐயா. பக்கத்துலதான் இருக்காங்க. நீங்க அப்புறமா பேசுங்க. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. சரிங்க. சரிங்க ஐயா. என் மகளுக்கு எப்ப கல்யாணம் ஆகும்னு சொல்லுங்க ஐயா. உங்க பொண்ணுக்கு கல்யாணமா பாத்துருவா. என்ன பேரு? அர்ச்சனாங்க ஐயா. அர்ச்சனா. மேசராசியில யாரா இருக்காங்களா? மேஷம் இல்லைங்கய்யா. மேஷம் என்ன நட்சத்திரம், என்ன ராசி? சிம்ம ராசி, பூரம் நட்சத்திரங்க. பூரமா? அர்ச்சனாக்கு எப்படி பூரத்துல வச்சாங்க? ஆவரசம் பூரா மேசத்துல தானே வரும். சரி, பூரத்துக்கு பாத்துருவோம். அப்பா பேர் அம்மா பேர் சொல்லுங்க. அப்பா பேர் வெங்கடேசன், அம்மா பேரு அனந்தி. அர்ச்சனா, கடகம், விருச்சிகம், மீனம். மேசமே தான் விழுகுது கரெக்டா. ரெடி ஆயிடுச்சுமா? அதிகபட்சம் 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள பிக்ஸ் ஆயிரும். எதுவும் வரலங்கய்யா இன்னும். வருங்களா? சரிங்க. வந்திருந்தா தான் ஏற்கனவே பிக்ஸ் ஆயிருக்கும்ல. இனிமேட்டு வரும், வந்த உடனே பிக்ஸ் ஆயிரும். ஏற்பாடு பண்ணுங்க, காசெல்லாம் ரெடி பண்ணிக்கங்க. அவளுக்கு நல்லதா அமையுங்களா ஐயா? நல்ல அருமையான இடமா கிடைக்கும். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க ஐயா. குழந்தைக்கு பாருங்க ஐயா. என்ன விஷயமா குழந்தையை பாக்குறதுக்கு? எனக்கு அது எப்போ நடக்கும்னு கேட்குறது. குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கீங்களா? அது இல்லாம இருக்காங்க ஐயா. உன் பேரும் வீட்டுக்கார பேரு சொல்லுங்க. என் பேரு பரிமளா ஐயா. வீட்டுக்காரர் பேரு யுவராஜ். விருச்சிக ராசியில யாரா இருக்கீங்க? ராசி வீட்டுக்காரர் தாங்க ஐயா. நீங்க என்ன ராசி? நான் வந்து கன்னி ராசிங்க ஐயா. கன்னி ராசி. உத்தர நட்சத்திரமா? உத்திரம் நட்சத்திரம் ஐயா. ஓகே.
சரி சரி. மிதுன ஆரடம் தாங்க. ஆனா ஏற்கனவே வந்து அபார்ஷன் ஆச்சாமா? அந்த மாதிரி இல்லைங்கய்யா, சும்மா ஒன்னும் ஆகல. அந்த மாதிரி எல்லாம் போகலைங்கய்யா. ஒன்னும் போகல. குழந்தை இருக்கு, ஆனா சிரமமா இருக்கு. அதாங்கய்யா சிரமமா தான் இருக்குங்கய்யா. 13 வருஷம் ஆயிடுச்சுங்கய்யா, முயற்சி பண்ணி. ஏன்னா நீங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடுறதான் பெஸ்ட். ட்ரீட்மெண்ட் போனேங்கய்யா, இப்ப நிறுத்தி வச்சிருக்கிறேங்க. நான் டிசம்பர்ல ஆரம்பிச்சு இப்ப 2 மாசம் முடியாத பட்சத்துல நிறுத்தி வச்சிருக்கேங்கய்யா. ஃபைனான்ஸ் பிரச்சனை. ஏன்னா சிரமப்பட்டா தான் குழந்தை பாக்கியம். ஆனா குழந்தை இருக்கு, ஆனா ரொம்ப சிரமத்துல கிடைக்கும். ஓகேங்களா? ஆடியோ கட் பண்ணிக்கோங்க. விஜயலட்சுமி விழுந்ததும் ஆரடம் மிதுன லக்னம் தான். இப்ப விழுந்ததும் மிதுன லக்னம் தான். ஆனா பலன் மாறி இருக்கு. ஆமாங்கய்யா. நான் சோழி எடுக்கும்போது அந்த சோழி வரமாட்டேன்ருச்சு. அப்ப பலன் மாறிடும். ஒரே லக்னம் தான், ஆனா பலன் மாறுது. அவங்களுக்கு கன்ஃபார்ம் சொன்னா இவங்களுக்கு ரொம்ப கண்டிஷன் டைட்டா இருக்கும். சரிங்கய்யா. பலன் மாறும். சோழிகள்ல மட்டும் அப்படி பலன் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே லக்னம் 50 டைம் விழுந்தாலும் பலன் மாறும். சரி, அடுத்து யாரு? ஐயா 11 ஐயா. 11 ஓகே, எல்லாம் 11 பாருங்க. 11 பாருங்க ஐயா. சரி, 11 மணி 11 நிமிஷம் ஆச்சு. வகுப்பை நிறைவு பண்ணுவோம். என்னங்க பிரசன்னத்தை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க. சார், விஜயலட்சுமி சண்முகம் சார். என்னங்க? விஜயலட்சுமி சண்முகம் சார். அக்கௌண்ட் போட்டேங்க சார். இப்பதான் போட்டேங்க சார். பிரசன்னத்துல என்னை சேர்த்துங்க சார். ஓஎஸ் உங்களை சேர்க்கிறோம். நாடியில என்னை தூக்கிட்டீங்க சார். நாடியில நியாயமா தூக்குறேன். படம் கட்டிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருந்தீங்கன்னா திருப்பி உள்ள ஜாயின் பண்ணிருப்பீங்களே. மறுபடியும் இப்ப லிங்க் வரது இல்லைங்க சார். ஒரு 4 நாளாங்க. இப்ப படம் கட்டியிருக்கீங்க இல்லையா? இந்த ஸ்கிரீன்ஷாட்டே அதையும் அனுப்புங்க. சரிங்க சார். சரிங்க சார். ரெண்டுமே. சரிங்க சார். அந்த நான் கேட்டேன்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்கன்னு சொல்லி அனுப்பவே இல்லை. சரிங்க. அதுல வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்தாவே ஆபீஸ்ல சேர்த்துருவாங்க. சரிங்க சார். தேங்க்யூங்க சார். நன்றிங்க. இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நாள் வீடியோவும் கிடைக்கும் உங்களுக்கு. வகுப்புக்கு வர முடியல காலையில் நேரத்துல அப்படின்னாக்கா கொஞ்சம் ஏதோ ஒரு நாள் 2 நாள் வர முடியலைனாலும் வீடியோ கொடுத்துருவோம். இதுல வந்து சோழி பிரசன்னம், அதுல தீப பிரசன்னம், வெற்றிலை பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்றதுல ஆரம்பிப்போம். இந்த அஷ்டமங்கல பிரசன்னத்துல வந்து இப்ப நீங்க ஜாதகம் பாக்குறீங்க இல்லையா? அந்த ஜாதகத்தோட சேர்த்து சொல்ற மாதிரி சொல்லி கொடுப்போம். ஒரு 33 விதிகள் வச்சே நீங்க பலன் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங் ரொம்ப இலகுவா போற மாதிரி உங்களுக்கு வகுப்பு கிடைக்கும். ரைட்டுங்களா? இப்ப பார்த்ததுல உங்களுக்கு ஓரளவுக்கு திருப்தி இருக்கா பிரசன்னத்தை? அபாரம் அபாரம் அபாரம். இருக்குங்க சார். நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. அருமையா இருந்தது. சந்தேகமெல்லாம் கிளியர். இதுல வந்து இலகுவா பாக்குற போறதான். ஒரு 15-20 நாள் கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவமா இருக்கும். ஒரு 3-4 கிளாஸ் மட்டும் கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதுக்கு பின்னாடி நீங்க அப்படியே சோழி போட 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 அப்படியே நீங்க உங்களுக்கு பழகிக்கலாம். அதே மாதிரி சோழி வாங்கலைனாலும் பிரசன்ன பலகை வாங்கலைனாலும் நீங்க அப்படியே பலன் சொல்லலாம். ஜாதகம் கொண்டு வர்றாங்க இல்லையா? இன்னைக்கு ஏன் திங்கக்கிழமை எல்லாத்துக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கு எடுத்தேன்னா, திங்கக்கிழமை பெண்களுக்கு திருமணத்தை எடுத்தோம்னா சீக்கிரம் கல்யாணம் ஆயிரும். அதுக்கத்த திருமணம்னு சொல்லி கேட்டவங்களுக்கு சீக்கிரம் எடுத்தோம். புரியுதா இல்லைங்களா? அப்படி ஒவ்வொரு கிழமைக்கும் ஒண்ணு உண்டு. எடுத்த உடனே மனக்குழப்பம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? திங்கக்கிழமை பிரசன்னம் வந்தாவே ஒரு மனக்குழப்பத்தோட தான் வருவாங்க. செவ்வாய்க்கிழமை யார் பிரசன்னம் பார்க்க வந்தாலும் அவங்க வீட்டுல யாரோ மரணம் அடைஞ்சவங்க வீட்டுல இருந்தா செவ்வாய்க்கிழமை வருவாங்க. புதன்கிழமை யார் வந்தாலும் அவங்க வீட்டுல டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கும். வியாழக்கிழமை யார் வந்தாலும் முதல்ல அவங்க கேள்வி குழந்தைகளை பத்தியா இருக்கும். வெள்ளிக்கிழமை யார் வந்தாலும் ஒண்ணு மனைவியை பத்தி கேட்பேன், இல்லாட்டி வீடு கட்டுறதை பத்தி கேட்பாங்க. இப்படி ஒரு ஷெட்யூல் இருக்கு. இந்த மாதிரி ஷெட்யூல்லாம் மனப்பாடம் பண்ணியோ அல்லது எழுதி வச்சுக்கிட்டாக்க நம்ம ஜாதகம் சொல்லும் போது ஈஸியா வந்துடும்.
சரிங்களா? இந்த வகுப்புல ஜாயின் பண்றவங்க எல்லாருக்கும் என்னோட செல் நம்பர் தெரியும் இல்லையா? ஜிபேல 5000 பணம் கட்டிட்டு அதை ஸ்கிரீன்ஷாட்டையும் உங்க பேரை முதல் அனுப்புங்க. ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறாங்க, பேரே என்னையும் வகுப்பில் சேர்த்துக்கொள்ளுங்கள். என்ன பேர்ல நான் சேர்க்கிறது? அப்படி இது இருக்கு. சரி, நாளைக்கு எப்பவும் போல வகுப்பு தொடருவோம். இன்னைக்கு வகுப்பு நிறைவு பண்ணிடலாமா? ஐயா ஐயா சின்னதா ஒரு வாழ்த்துங்க ஐயா. அப்படியே இருங்க ஒரு நிமிஷம். ஏன்னா எனக்கு வேலை வந்துருச்சு, நான் அதை படிச்சிடுறேங்க. எழுதுனேன், இப்பதான் எழுதுனேன், படிச்சிடுறேங்க ஐயா. குருவே சரணம், குருவே வணக்கம். எண்ணங்களின் ஓட்டத்தை எளிதாக அறியும் ஏகலைவானே, உம்மை குருவாக பெற்றது பெரும் வரமே. எதிரே உள்ளவர்களின் சிந்தனைகளே சொல்லுக்கு முன் சொல்லாகிறது. கடவுளுக்கும் பிறவி உண்டாம் மனித விடுவில், யாம் கண்ட தெய்வம் நீர் ஐயா. பிரசன்னங்களே பிரமிக்கிறது உந்தன் பிரசன்னம் கண்டு, சொல்லின் செல்வராக எண்ணங்கள் அறிந்த வித்தகரே, பெருமிதம் கொள்கிறோம் சீடன் என்பதில். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி, நல்லா சிறப்பு. ஐயோ, என்ன ஒண்ணுமே கேட்கலையா? நன்றி நன்றி, ரொம்ப நல்லா இருக்கு. வெரி குட். கவிதை எழுதுற அளவுக்கு ஆற்றலோட இருக்கிறீங்க. ஐயா ஐயா கேட்டது கேக்குது ஐயா, கேட்டுதுங்களா? நீங்க கேட்டுதுங்களா? நான் சொன்னது எனக்கு முழுசா கேட்டுச்சிங்களா? முழுசா கேட்டேன். நன்றிங்க ஐயா, நன்றிங்க. ஓகே, அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். சந்திப்போம் மீண்டும் நாளைக்கு. தேங்க்யூ சார். நன்றி. நன்றி ஐயா. நன்றி ஐயா.